أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக சூரத்துல் மாஇதாவினுடைய தஃப்சீர் வகுப்பில் கலந்து இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த வாய்ப்புக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு மென்மேலும் பெரும் பாக்கியங்களை தான் வழங்குவதாக அல்லாஹு தாலா அவனுடைய அருள் வேதத்தில் வாக்களித்திருக்கிறான். சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹு தாலா இந்த வேதத்தை எங்களுக்கு வழங்கியது இந்த குர்ஆனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய முக்கிய நோக்கம். குர்ஆன் ஓதப்பட வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு பல்வேறு நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, அதை ஓதுவதனுடைய முக்கிய நோக்கமே அதை விளங்கிக் கொள்வது என்பதுதான். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை பற்றி எங்களுக்கு சொல்லும்போது அதை வெறுமனே ஓதி நீங்கள் படித்து கொள்ளுங்கள் என்று இந்த மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா பயன்படுத்தாது இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுமாறு சொல்கின்றான். இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுமாறு சொல்கிறான். எங்களுக்கு தெரியும், ஆய்வு என்பது வாசிப்பு அல்ல. அது வாசிப்பு என்பது சாதாரணமாக வாசித்து கொண்டு போவது. ஆனால் ஆய்வு என்று சொன்னால் அதுக்கு கொஞ்சம் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு வாசிக்கிறார். தூரத்துலேருந்து ஒருவர் பார்த்தாருண்டா சொல்லுவார், அவர் வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்படித்தானே? ஆனால் ஒரு 4-5 புத்தகத்தை வச்சு கொண்டு என்ன செய்கிறாரு, 4-5 புத்தகங்களை வைத்து கொண்டு ஒருவர் இதை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, அதை பெறட்டுறாரு, இதை பெறட்டுறாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம், அண்ணா ஏதோ ஆய்வு செய்கிறான்வோம். என்ன, இப்போ வாசிக்கல, வாசிப்பை தாண்டி என்ன செய்கின்றார், ஆய்வு செய்கின்றார். சரி, அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விடயத்தில் எம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, வெறும் வாசிப்பையா என்றால் நிச்சயமாக கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் ஆய்வு செய்வதற்காகத்தான் நாங்கள் அருள் நிறைந்த இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் அல்லாஹு தாலா ஆர்வப்படுத்துவது மாத்திரமன்றி யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்களை குறையும் சொல்கின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன உள்ளத்தில் பூட்டா இருக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ இந்த குர்ஆனை நீங்கள் படிக்காமல் நீங்கள் இதை ஆய்வு செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய உள்ளங்கள் என்ன மூடப்பட்ட நிலையிலாக இருக்கிறது? அப்போ இது அல்லாஹ் தெரிவிக்கக்கூடிய ஒரு கண்டனம். அப்போ எனவே மூமீன்கள், முஸ்லீம்கள், இந்த வேதத்தை பெற்றவர்கள் இந்த வேதத்தை கண்டிப்பாக அவர்கள் ஆய்வு செய்யணும். ஆய்வினுடைய தரம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யலாம், வித்தியாசப்படலாம். அவருடைய மார்க்க பின்னணியை வைத்து என்ன செய்யலாம், ஆய்வினுடைய அளவு வித்தியாசமாக இருக்கலாம். சாதாரணமாக நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்து அதிலிருந்து வெறும் கருத்தை மாத்திரம் புரியக்கூடியவர்களாக சமயத்தில் இருப்போம். ஆனால் பெரிய மார்க்க அறிஞர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வசனத்திலிருந்து எங்களுடைய அதாவது மண்டையில் கொஞ்சம் அளவும் படாத அளவுக்கு சட்டங்களை என்ன செய்வார்கள், அதிலிருந்து எடுப்பார்கள். இதில் இப்படி எல்லாம் சட்டம் இருக்கின்றது. இவங்களுக்கு தெரியும், சூரத்துல் மாஇதாவினுடைய 5வது வசனம் என்ன வசனம்? அது 5வது வசனம் வுதுவுடைய வசனம். இமாம் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் சுமார் 50க்கு அதிகமான சட்டங்களை சொல்கிறார். அந்த ஒரு வசனத்தை வச்சு, அந்த ஒரு வசனத்தை வைத்து 50க்கும் அதிகமான ஒரு 5 சட்டத்தை நாங்கள் கண்டுபிடிச்சாலும் பெரிய விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். அவர் 50க்கு அதிகமான சட்டங்களை ஒரு வசனத்திலிருந்து என்ன செய்கிறார், இந்த வசனம் இப்படியெல்லாம் சட்டங்களை சொல்கிறது. உண்மையில் கூர்மையான பார்வை தான் அதுக்கு காரணம். அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த வசனத்தை அவர் பார்க்கக்கூடிய அந்த ஆழமான கூர்மையான பார்வை தான் இப்படியெல்லாம் அதில் சட்டங்கள் இருக்கிறது என்பதை புரிய வைக்கின்றது. உண்மையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒருவர் ஆய்வு செய்வார் என்று சொன்னால் சகோதரர்களே, அதிசயங்களை கண்டிப்பாக காணுவார். ஏன், இது மனித வார்த்தை அல்ல.
யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக மனிதர்கள் எழுதிய புத்தகங்களே என்ன செய்யுதுன்னு சொன்னால் சில சமயத்தில் வந்து எங்களை அப்படியே அதாவது லைக்க வைக்கிறது, அந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படிக்கொண்டு போன்ற ஒரு ஆசை என்ன செய்யுது. அப்போ அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தால் இது வானத்திலிருந்து இறங்கிய வசனங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் ஒரு வார்த்தை கூட ரசூலுடைய வார்த்தை கிடையாது. இதில் உள்ள ஒரு வார்த்தை கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை கிடையாது. இதில் உள்ள ஒரு வார்த்தை கூட முழு மனித சமுதாயத்தை சேர்ந்த யாருடைய வார்த்தையும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது என்று சொல்கின்றான். இதில் யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. லா யஅதீஹில் பாத்தில், இதில் எந்த பாத்திலும் வரமாட்டாது. இதில் எந்த பாத்திலும் என்ன செய்யாது, வரவே மாட்டாது. அப்போ எனவே முழு தைரியத்தோடு முழு மனதோடு எந்த பிழையும் இல்லாத ஒரு நூலை நான் இப்போது வாசிக்கிறேன் என்று என்ன செய்யலாம், நாங்கள் மிக ஆறுதலாக வாசிக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதம் அவ்வளவு பெருமதி மிக்கதாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இப்போது அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக சில வசனங்களை நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், படித்து கொண்டு வருகின்றோம். இவைகளை இந்த இடத்தில் மாத்திரம் படித்தோம் போனோம் என்று இல்லாமல் பிறகும் கூட எடுத்து என்ன செய்யணும், நாங்கள் வந்து கொஞ்சம் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, அந்த வகையில் சூரத்துன் அல் மாஇதாவினுடைய 45வது வசனம், அல்லாஹு தாலா யூதர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், முன்னால் நடைபெற்ற வகுப்புகளில் யூதர்கள் பற்றி இந்த வசனங்கள் பேசிக்கொண்டு வருகின்றது. அவர்கள் செய்த மோசடிகள், எப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்தது, நடைபெற்றது. அப்போ அல்லாஹு தாலா அவர்களுடைய உண்மை ரூபத்தை நபி அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். இவங்க இப்படிப்பட்டவங்க தான், அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வேத சட்டங்களை எல்லாம் என்ன தன்னுடைய சுயநலத்துக்காக மாற்றக்கூடியவர்கள். அவங்களுள்ள சாதாரண பொதுமக்கள் இதை செய்யல, அவங்களுள்ள படித்தவர்கள் இதை செய்தார்கள். அவர்களுள்ள அதனால தான் சகோதரர்களை குர்ஆனை அணுகும் போது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், திறந்த மனதோடு என்ன செய்யணும், இதை அணுகணும். இப்போ சிலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு என்று சில கொள்கைகளை அவர்கள் தீட்டி திட்டம் போட்டு வைத்துருவார். பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தான் கொண்ட கொள்கைக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதான்னு சொல்லி தேட போகிறார். முதல்ல கொள்கையை உருவாக்கி கொண்டு முதல்ல திட்டத்தை தீட்டி கொண்டு பிறகு இதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதா, அப்போ தேடி பார்க்குற நேரம் எங்கேயாவது சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை எடுத்து என்ன செய்வார்கள், இந்த வசனத்தில். அப்போ இஸ்லாம் எப்படி எங்களுக்கு பயிற்றுவிக்கிறது என்றால், இல்லை, நாம் குர்ஆனில் இருந்து சட்டம் எடுப்பவர்களாக இருக்கணும், குர்ஆனில் இருந்து எங்களுடைய கொள்கைகளை எடுப்பவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆனில் இருந்து எங்களுடைய வழிகாட்டல்களை எடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் வழிகாட்டல்களை உருவாக்கி கொண்டு அதற்கு ஆதாரம் என்ன செய்யக்கூடாது, இங்கே தேடி போனால் சமயத்தில் என்ன செய்வோம், மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அல்லாஹு தாலா பல சட்டங்களை என்ன செய்கின்றான், இந்த சூறாவில் விளக்கி இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் அதாவது இப்போ பழிக்கு பழி வாங்குதல் என்ற ஒரு சட்டம். இது வந்து அந்த காலத்தில் யூதர்களுக்கு கூட அல்லாஹு தாலா முன்னிய வேதங்களிலும் என்ன செய்திருந்தான், இந்த சட்டங்களை வைத்திருந்தான். அப்போ எனவே இதிலிருந்து நாங்கள் பார்க்குறோம், குர்ஆன் இறக்கக்கூடிய குர்ஆனை பொறுத்த வரைக்கும், இறை வேதங்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே மனிதர்களுக்கு உபதேசங்கள் போதனைகளை மற்றும் சொல்லக்கூடியவைகளாக இருக்கல்ல, நடைமுறை வாழ்வில் தேவையான சட்டத்திட்டங்கள், குடும்ப சட்டம், குற்றவியல் சட்டம், வியாபார சட்டம், இப்படி எத்தனையோ வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களை கூட என்ன செய்கின்றது, குர்ஆன் சொல்லுகின்றது. இப்போ எங்களுக்கு தெரியும், அண்மையில் அதாவது லோ ஃபேக்கல்ட்டியில் படிக்கக்கூடிய ஒரு மாற்று மத ஒருவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நீங்கள் லோ என்ன படிக்கிறீங்க என்று கேட்கும், இது நாட்டில் நடந்தது. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எங்களோட கண்ட்ரி லோ என்னன்றதை என்ன செய்கிறோம். அப்போ அவரிடத்தில் சும்மா ஒரு கேள்வி கேட்டேன் நான், அதாவது இந்த நாட்டினுடைய பெருவாரியான மதமாக சொல்லப்படக்கூடிய அந்த மதத்தில் இருந்தால் இந்த சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மதத்திலிருந்து நாட்டுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்கள். அப்போ அவர் சொன்னார், அதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றார். எங்களோட லோ ஃபேக்கல்ட்டிக்கும் நாங்கள் கொண்டு இருக்கிற மதத்துக்கும் என்ன இல்லை, மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சகோதரர்களே, அப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து பெறப்பட்டவைகள். இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தே பெறப்பட்டவை. எனவே இஸ்லாமிய அரசியலை வந்து மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி நாங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இஸ்லாமிய அரசியல் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து பெறப்பட்டவை. அது அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டங்கள்.
எனவே அந்த வகையில் குர்ஆன் வெறுமனே மனிதர்களுக்கு வெறும் உபதேசங்களை செய்யும் வேதமாக மாத்திரம் இல்லாமல், குர்ஆன் மாத்திரமல்ல, இதுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களும் கூட அப்படித்தான் இருந்தது என்பதை இதிலிருந்து நாங்கள் விளங்குறோம். அல்லாஹு தாலா இப்போ தௌராத்தை பற்றி எங்கள்கிட்ட சொல்கிறான். இன்னா அன்சல்ன தௌராத ஃபீஹா ஹுதன் வ நூர். நாங்கள் தௌராத் வேதத்தை இறக்கி வைத்தோம், அதில் நேர்வழி இருந்தது, அதில் வெளிச்சம் இருந்தது, பிரகாசம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லிட்டு வந்து அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், வ கதப்னா அலைஹிம் ஃபீஹா, அந்த தௌராத்தில் அவர்களுக்கு நாம் விதித்திருந்தோம் என்று சொல்கின்றான். தௌராத்தில் நாங்கள் என்ன செய்திருந்தோம்? அந்த யூதர்களுக்கு சட்டம் போட்டிருந்தோம். என்ன சட்டம்? அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், ஒரு உயிருக்காக இன்னும் ஒரு உயிர் என்ன செய்யப்படும்? பழி வாங்கப்படும். உயிரை கொலை செய்தால் அதற்கு பதிலாக என்ன செய்யணும்? கொலை செய்தவரை கொலை செய்ய வேண்டும். கொலைக்கு கொலை என்ற சட்டத்தை நாம் அவர்களுக்கு வைத்திருந்தோம். வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண். வல் அன்ஃப பில் அன்ஃப், மூக்குக்கு மூக்கு. வல் உத்ன பில் உத்ன், காதுக்கு காது. வல் ஜுரூஹ கிசாஸ், இன்னும் காயங்களுக்காகவும் பழிக்கு பழி வாங்குதல் என்ற சட்டம் இருந்தது. அல்லாஹ் எதை சொல்றான்? தௌராத்தில் இருந்தது என்று சொல்கின்றான். தௌராத்தில் என்ன? நாங்கள் இப்படி சட்டம் வைத்திருந்தோம். எங்களுக்கு தெரியும், வளமை போல யூதர்கள் மதீனால 2 சாரார் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பனு நதீர், பனு குரைதா என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான 2 யூத வர்க்கங்கள். இப்போ இந்த பனு நதீர் என்ற கூட்டம், அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, நாங்கள் உயர்ந்த ஜாதி, நாங்கள் என்ன உயர்ந்த ஜாதி. அதனால் பனு குரைதால உள்ள யாராவது ஒருவர் எங்களில் ஒரு ஆளை கொலை செய்தால் அவரை என்ன செய்யணும்? அவரை கொலை செய்யணும். விளங்கிச்சா? பழிக்கு பழி, உயிருக்கு உயிர் என்ற சட்டம் அப்போதுதான். ஆனால் பனு நதீரில் உள்ள யாராவது பனு குரைதால ஒருவரை கொலை செஞ்சிட்டால் அப்போ என்ன? கொலைக்கு கொலை கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? தெண்ட குற்றம் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாற்றி கொண்டாங்க. அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், இவர்கள் செய்வது போன்றதல்ல, இவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலேயே, அந்த தௌராத்திலேயே நாங்கள் இந்த சட்டத்தை வைத்திருந்தோம். உயிருக்கு உயிர் பழி வாங்கப்படும். உயிருக்கு உயிர் என்ன செய்யப்படும்? பழி வாங்கப்படும். சோதரர்களே, இப்போ இது தௌராத்தில் உள்ள சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ எங்களுக்கு என்ன சட்டம்? தௌராத்தில் உள்ள சட்டம் எங்களுக்கும் சட்டமா அல்லது எங்களுக்கு வித்தியாசமான சட்டமா? எங்களுக்கு தெரியும், உலமாக்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்ன? அதாவது முன் வாழ்ந்தவர்களுக்கு மார்க்க அடிப்படையில் என்ன சட்டம் சொல்லப்பட்டதோ அது எங்களுக்கும் சட்டம்தான். எங்களுக்கு எப்போ சட்டம் இல்லைன்னு ஆகும்டா, எங்களுடைய வேதத்தில் அதற்கு முரணாக ஏதும் சொல்லப்பட்டாலே அன்றி. எங்களுடைய வேதத்தில் முரணாக சொல்லப்பட்டால், இப்போ உதாரணமாக அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்கிறான் குர்ஆனில், இது இஞ்சியில் இருந்தது என்று சொல்கின்றான், இது தௌராத்தில் இருந்தது என்று சொல்கின்றான். என்னச்சா? ஆனால் எங்களுக்கு இது விஷயமா என்னன்னு சொல்லப்படலாட்டி அதுதான் எங்களுக்கும் சட்டம், அதுதான் எங்களுக்கும் சட்டம். மாற்றமாக அல்லாஹ் சொல்லியிருந்தால் அப்போது என்ன செய்யப்பட மாட்டாது? சட்டம். இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அல்லாஹ் சில சட்டங்களை போட்டிருந்தான். சனிக்கிழமையில மீன் பிடிக்கக்கூடாது என்ற சட்டம் யூதர்களுக்கு இருந்தது. இப்போ எங்களுக்கு பொறுத்தவரை எங்களோட மீனவர்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை. அவங்க எல்லா நாளும் என்ன செய்யலாம்? தாராளமாக கடலில் போய் மீன் பிடிக்கலாம். அப்போ அவர்களுக்கு தடை இருந்ததை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அப்போ எங்களுக்கு தடையா என்றால் இல்லை, எங்களுக்கு அது தடை கிடையாது. சரி, இப்போ இந்த கொலை விஷயத்தில் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது? இதே கருத்தை தான் இஸ்லாத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு தமு இம்ரிஇன் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய உயிரை கொல்லுவது ஹலாலாக மாட்டாது. இல்லா பி இஹ்தா ஸலாஸ், 3 காரணங்களுக்காகவே அன்றி. 3 காரணங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? ஒரு முஸ்லிமுடைய உயிரை கொல்ல முடியும். அதில் முதலாவது காரணம் என்ன சொன்னாங்க? அஸ்ஸானி அஸ்ஸய்யிப், அதாவது திருமணத்துக்கு பின்னால் விபச்சாரம் செய்தவர். திருமணத்துக்கு பின்னால் விபச்சாரம் செய்து சட்டப்படி அவர் சாட்சிகளோடு விபச்சாரம் செய்தார் என்பது நிரூபணமானால், சகோதரர்களே எங்களுக்கு தெரியும், விபச்சார குற்றச்சாட்டத்துக்கு சும்மா லேசான அவர் விபச்சாரம் செஞ்சாலும் வாயால் சொல்லி சரி வராது. என்ன, 2 பேரும் அங்கே ரூமில் இருந்தாங்க, அதனால் விஷயம் நடந்து தான் இருக்கும், இதெல்லாம் கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னைச்சா? கோர்ட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? நேரடியாக காணணும். நேரடியாக என்ன சம்பவம் நடைபெற்றதை நேரடியாகவே காண வேண்டும். 4 பேர் காணணும், ஒரு ஆள் கண்ணும் போதாது. என்னைச்சா? அப்போ சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஏன் இவ்வளவு கடுமையான சட்டத்தை வைத்தது என்று சொன்னால், இந்த சட்டத்தில் கடுமை இல்லாவிட்டால் சமயத்தில் கோவக்காரன் மீதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? குற்றங்களை இந்த மாதிரி பழி சுமத்திடுவாங்க.
அதனால் சும்மா அநியாயமாக என்ன செய்யப்படும். எனவே அல்லாஹு தாலா குற்றவியல் சட்டங்களை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய நிபந்தனைகளை வந்து மிக கடுமையாக வைத்திருக்கிறான். இப்போ இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஒன்றோ சாட்சிகளோடு பிடிபட்டால் அல்லது அவராக முன்வந்து நான் விபச்சாரம் செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டால், இந்த ரெண்டு நிலையில தான் விபச்சாரத்திற்கான குற்றம் என்ன செய்யப்படும், தண்டனை நிறைவேற்றப்படும். அப்போ வரலாற்றில் சாட்சிகளோடு 4 பேர் கண்டதாக நிரூபணமான சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படலை. ஏன்னா 4 பேர் என்ன செஞ்சாங்க, இன்னும் 2 பேர் விபச்சாரம் செய்ததை பார்த்து கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லி அதனால் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது. ஆனால் என்ன இருக்குது வரலாற்றில், நபி அவங்களோட காலத்தில் உட்பட விபச்சாரம் செய்த அவர்களே நேரடியாக வந்து, ஏன்னா அவங்கள்ட்ட மறுமை பயம் அதிகமாக இருந்துச்சு. துனியாவுடைய பயத்தை விட மறுமையுடைய பயம் அதிகமாக இருந்ததால உலகத்தில் எவ்வளோ கேவலப்பட்டு போனாலும் பரவாயில்ல, ஆகிரத்தில் அல்லா இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது என்று நபி அவர்களிடம் வந்து முறையிட்டு எனக்கு தண்டனையை தாங்கன்னு வாங்கி பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா எனவே அவ்வாறு நடந்திருக்கிறது. சாட்சிகளோடு பிடிபட்டு இப்படி நடந்ததாக என வரலாறுல சம்பவங்கள் அப்படி நடைபெற்றதாக இல்லை. எனவே சகோதரர்களே, முதலாவது கொலைக்கான காரணம் இஸ்லாம் சொல்லுவது வந்து ஒருவர் திருமணத்துக்கு பிறகு விபச்சாரம் செய்தால், அது எப்ப சாட்சிகளோடு நிரூபணமானார், இல்லது அவராக வந்து என்ன நான் விபச்சாரம் செய்தேன் எனக்கு இந்த குற்றத்தை தண்டையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் அவங்க சொல்றாங்க, அந்நஃப்ஸு பின் நஃப்ஸ், ஒரு உயிரை கொலை செய்தால் அதற்கு பகரமாக என்ன செய்யப்படும், கொலை செய்தவரை கொல்லப்படும். இது இரண்டாவது. மூன்றாவது காரணம் என்ன சொன்னாங்க, அத்தாரிகு லிதீனிஹி அல் முஃபாரிக் லில் ஜமாஅ, இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பிரிந்து தன்னுடைய மார்க்கத்தை துறந்த ஒருவர். அப்போ இஸ்லாமிய நாட்டுக்குள்ள முஸ்லீம்களுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடத்துல ஒருவர் பகிரங்கமாக நான் இஸ்லாத்தை விட்டுவிட்டேன், நான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகின்றேன், எனக்கு இஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்லி அறிவித்தல் செய்வார் என்று சொன்னால் இவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் என்று மார்க்கம் சொல்லுது. சகோதரர்களை, இப்படியான ஒரு சமுதாயத்தில் இருந்தால் இன்னும் பலர்களுடைய ஈமானுக்கு என்ன செய்யலாம், அதனால் ஆபத்து வரலாம். நாங்கள் பின்னால் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஈமான் என்பது இருக்குதானே, இதனுடைய பெருமதி வந்து அளவு சொல்ல முடியாது. எனவே அந்த ஈமானுக்கு பங்கம் வார மாதிரி எந்த ஒரு செயலும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. மார்க்கம் அதில் மிக எச்சரிக்கையாக இருக்கின்றது. ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதன் ஈமானை துறந்து வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, செயல்கள் இருக்கக்கூடாது. ஏன், ஈமானுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இப்போ இத்தகையவர்கள் சமுதாயத்தில் இருந்தால் பகிரங்கமாகவே நான் இஸ்லாத்தை விட்டு விடுகிறேன், இஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக ஒருவர் பேசுவார் என்று சொன்னால், அவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்யப்படும், இஸ்லாமிய ஆட்சி அவருக்கு கொலை தண்டனையை வழங்கும். சரி, அப்ப எனவே இந்த 3 காரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிர் போக்கப்படுவதற்கு காரணங்களாக சொல்கிறார்கள். இப்போ இந்த ஆயத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், ஒரு உயிருக்கு பதிலாக இன்னும் ஒரு உயிர் கொலை செய்யப்படும் என்று சொல்றான். உயிருக்கு பதிலாக இப்போ இது பொதுவாகத்தான் இந்த வசனம் பேசுகின்றது, உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிர். அப்ப எனவே யார் யாரை கொண்டாலும் அவர் கொல்லப்படுவாரா, யார் யாரை கொண்டாலும் அவர் கொல்லப்படுவாரா என்று நம்ம ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் சில நிபந்தனைகள் விதிவிலக்குகள் இருப்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில் ஒரு சிறுவர் கொலை செய்தால் அல்லது ஒரு பைத்தியக்காரர் கொலை செஞ்சிட்டார்னு வைங்க, இப்போ இவரை கொல்லலாமா? சிறுவர் கொலை செய்தார் அல்லது ஒரு பைத்தியக்காரன் என்ன செஞ்சிட்டான், கல்லொண்டு எடுத்து ஒருத்தனை அடித்து கொண்டுட்டான்னு வைங்க, இப்போ என்ன சட்டம், போலீஸில் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி போய் இவரை கொல்லுவதா என்றால் இல்லை. எங்களுக்கு தெரியும் மார்க்கத்தில் வந்து ருஃபி அல் கலமு அன் சலாஸ், நபி அவர்கள் 3 சாராரை விட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு குற்றம் கிடையாது. அவர்களுக்கு என்ன, இப்போ ஒரு சிறுவன் வந்து கொலை செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பாரதூரம் அந்த உணர்வு அதெல்லாம் இருந்து என்ன அத்தகைய சூழ்நிலைக்கு அவன் வரமாட்டான். எனவே சிறுவர்கள் விடயத்தில் மார்க்கம் என்ன செய்கின்றது, அவர்கள் கொல்லப்படக்கூடாது இந்த கொலையை செய்தால், கொலை குற்றம் செய்தால். அதே போன்றுதான் ஒரு பைத்தியக்காரர் என்ன செய்கிறாரு, கொலை செய்கிறாருன்னு வைங்களேன். இப்போ இவரை கொல்லலாமா? இல்லை, கொல்ல முடியாது. காரணம் அவன் பைத்தியக்காரன், அவனை கொல்றதுல என்ன இல்லை, எந்த விதமான ஒரு பயன்பாடும் மக்கள் அதன் மூலமாக என்ன செய்ய போறதில்லை, உணர்ச்சி பெற போவதில்லை. சரி, அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் இந்த கொலை விஷயத்தில் வந்து வேண்டுமென்று கொலை செய்தவருக்கு தான் இந்த சட்டம். இப்போ ஒருவர் தவறுதலாக கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் இந்த சட்டத்துக்கு ஆளாக மாட்டார். எப்படி தவறுதலாக கொலை,
ஒரு கத்தி எடுத்து என்ன செய்கிறாரு, மரத்தில் உள்ள மாங்காய்க்கு வீசினாரு வைங்க, அங்கே மரத்தில் ஒரு ஆள் இருக்காரு, இவர் அதை காணல, பேத்து சரியாக பௌத்தில் ஏறிட்டுன்னு வைங்க, கத்தி போய் என்ன சரியாக பௌத்தில் ஏறிட்டு அல்லது சரியாக நடுத்தொலைய பொழந்துட்டுன்னு வைங்க, மனிதன் சமயத்தில் சாவலாம். என்ன இப்போ இது கொலையா என்றால் இல்லை, இது கொலை இல்லை, இது தவறுதலான கொலை. அப்போ எனவே வேண்டும் என்று ஒருவரை கொலை செய்தால், இப்போ அதனால தான் பார்ப்பாங்க கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட கருவி என்ன. ஒருவர் ஒரு சின்ன கம்பவுண்ட் எடுத்து ஒரு ஆள் அடித்தாருன்னு வைங்க, அடித்தவர் அவர் செத்துட்டார், அவர் என்ன செஞ்சார். இப்போ இது கொலை குற்றத்தில் வருமா? கம்பு மனுஷனை கொல்ற சாமான் அல்ல, இது சாதாரண ஒரு சிறிய கம்பு. என்ன இப்போ கத்தியால் குத்துனாருன்னு வைங்க, இது ஆளை கொல்ற சாமான் தான், இது ஆளை கொல்லும் பொருள். அப்போ எனவே கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட சாதனத்தை வச்சு என்ன செய்வார்கள், இது வேண்டும் என்று சொல்லப்பட்ட கொலையா அல்லது தவறுதலாக நடைபெற்றதா என்பதை. இப்போ சமயத்தில் சண்டை நடக்குது, ரெண்டு பேருக்கு இடையில சரியான கோரின்னு வைங்க, அடிச்சு கொள்றாங்க ரெண்டு பேர், ஆளுக்கால் மல்லு கட்டி. என்ன ஒருவர் என்ன செஞ்சார், கையால் ஓங்கி குத்துனாரு, குத்துனவரும் படாத இடத்துல என்ன செஞ்சுட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குத்துன சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபவக்கஸ மூசா ஃபகதா அலை, ஓங்கி ஒரு உதத்தான் உதஞ்சார், மூசா நபி கையால் குத்துனாரு, அவன் மூத்தாயிட்டான். மூசா நபி கொலை செய்யறதுக்காக வேண்டி அடித்தாங்க இல்லை. அப்போ சில சமயத்தில் இப்படி நடக்கும். அப்போ இது வேண்டுமென்று செய்யப்பட்ட கொலையா அல்லது தவறுதலாக நடந்ததா என்பதை என தீர விசாரணை செய்து ஜட்ஜ் என்ன செய்வார், நீதிபதி முடிவு செய்வார். அப்போ தவறுதலாக கொலை செய்து விட்டார் என்பதற்காக சும்மா விட்டுறதா என்றால் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கான லிமுஃமினின் ஐயக்துல முஃமினன் இல்லா ஹதஆ, ஒரு மூமின் இன்னொரு மூமினை தவறுதலாகவே அன்று கொன்றுவிடக் கூடாது. அப்போ தவறுதலாக நடக்கலாம். அப்படி தவறுதான் நடந்தா சரி, தவறாக தானே செஞ்சாரு, அதனால ஆளை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை. அல்லாஹ் சொல்றான், வமன் கதல முஃமினன் ஹதஆ, யார் ஒரு மூமினை தவறுதலாக கொண்டு விட்டாரோ அவர் என்ன செய்யணும், ஃபதஹ்ரீரு ரகபத்தின் முஃமினா வதியத்தும் முஸல்லமத்துன் இலா அஹ்லி, ஒரு அடிமையை உரிமையிடவும் வேண்டும், அவர் நஷ்டஈடு வழங்கவும் வேண்டும். நஷ்டஈடு என்ன, மிஅத்தும் மினல் இபில், 100 ஒட்டகம். இப்போ இன்றைக்கு இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கு எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300,000 ரியால்ஸ் ஒருவருக்கு பிளட் மணி. என்ன அதாவது 300,000 ரியால்கள், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரியால் என்ன செய்யணும், அவர் தெண்ட குற்றமாக வழங்க வேண்டும். அப்போ தவறாக தானே செஞ்சார், மிஸ்டேக்காக தான் செஞ்சார். மிஸ்டேக்காக செய்தாலும் கூட கொலை சாதாரணமானதல்ல, அதற்கு பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணும், செய்யத்தான் வேண்டும். சரி, வேண்டும் என்று கொண்டால் இவர் கொல்லப்படுவார். அல்லாஹ் என்ன சொல்றான், وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا, யார் வேண்டுமென்றே ஒரு மூமினை கொலை செய்வானோ, யார் வேண்டுமென்றே ஒரு மூமினை கொலை செய்வானோ, فَجَزَاؤُهُ جَهَنَّمْ, அவனுக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் நரகம்தான். خَالِدًا فِيهَا, அந்த நரகத்தில் அவன் நிலைத்திருப்பான். وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ, அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் அவன் மீது உண்டாகும். சகோதரர்கள், கொலை சாதாரணமானதல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மூமின் கொலை செய்யப்படுவதற்கு எங்களுடைய ஒரு வார்த்தை கூட காரணமாக இருந்துவிடக்கூடாது. சில சமயத்தில் நாங்கள் சிலர்களை தூண்டி விட்றோண்டு வைங்க, இவர் கொலை செய்யல, இவர் என்ன செஞ்சாரு, தூண்டினாரு. அந்த தூண்டுதலுடைய விளைவு கொலைக்கு காரணமாக அமைந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இவரும் அந்த குற்றத்துக்கு ஆளாகுவார். ரைட்டா? அப்போ எனவே ஒரு மூமினை கொலை செய்கிறதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மூமின் தவறுதலாகத்தான் அதை செய்வானே அன்று வேண்டுமென்று செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சரி, அப்போ எனவே வேண்டுமென்று செய்தால்தான் கொலை செய்தவருடைய உயிர் என்ன செய்யப்படும், போக்கப்படும். இல்லாவிட்டால் அவர் தென்ற குற்றத்தை வழங்குமாறு சொல்லப்படுவார். அப்போ அல்லாஹு தாலா இந்த இடத்துல உயிருக்கு உயிர் என்று சொன்னது பொதுவான ஒரு வார்த்தை. அப்போ இதிலிருந்து நாங்கள் சில விதிவிலக்குகள், சிறுவர், பைத்தியக்காரர், தவறுதலாக செய்யப்பட்ட கொலை, இவைகள் எல்லாம் என்ன நீக்கப்படும், அவர்களுடைய உயிர் போக்கப்பட மாட்டாது. இப்போ அதே போல் எங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னொரு அம்சம்தான், அதாவது உயிருக்கு உயிர். அல்லாஹ் சொல்கின்றான், உயிருக்கு உயிர், யார் கொலை செய்தாலும் அந்த கொலை செய்தவர் கொல்லப்படுவார். உயிருக்கு உயிர். இப்போ விதிவிலக்கு நம்ம சொன்ன ஒரு சில பகுதிகள் இருக்குது. இதை தவிர ஒரு ஆண் பெண்ணை கொன்றாலோ, ஒரு பெண் ஆணை கொன்றாலோ, ஒரு பணக்காரர் ஏழையை கொண்டாலோ, ஏழை பணக்காரர் கொண்டாலோ எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்கள் கொல்லப்படுவார்கள்.
சகோதரர், இதில் மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விதிவிலக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். நபி அவர்கள் லா யுக்தலுல் முஸ்லிமு பிகாஃபிர் என்று சொன்னார்கள். ஒரு காஃபிரை கொலை செய்த மூமின் கொல்லப்பட மாட்டான். ஒரு காஃபிரை ஒரு மூமின் கொண்டு விட்டால், ஒரு காஃபிரை ஒரு மூமின் கொன்று விட்டால் அதற்காக தென்ற குற்றம் தான் அவரிடம் வழங்குமாக சொல்லப்படுமே அன்றி அவன் என்ன செய்யப்பட மாட்டாது, கொலை செய்யப்பட மாட்டாது. இது இஸ்லாமிய அரசாங்கமாக தான் என்ன செய்வாங்க, இப்படித்தான் சட்டம் சொல்லுவாங்க. இப்போ இதை கேட்குற நேரம் சமயத்தில் என்ன இஸ்லாம் நீதமில்லாத சட்டத்தை சொல்லிவிட்டதா என்று கூட என்ன செய்யலாம். இல்லை, இந்த இடத்துல முதல்ல நாங்கள் விளங்கணும், சட்டம் போட்டது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும். இல்லைங்களா? அதனால் எங்களுக்கு விளங்காட்டியும் அதில் நீதம் இருக்கும் என்ற நம்பிக்கை முதல்ல எங்கள்கிட்ட இருக்கணும். அல்லாஹ் ரசூலும் என்ன நீதம் இல்லாத ஒன்றை என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் என்ன கேட்கின்றான், அலைஸல்லாஹ் பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் நேர்மையாளனாக நீதவாளனாக இல்லையா? எனவே அல்லாஹு தாலா தீர்ப்பளிப்பதில் மிகவும் நேர்மையானவன், அதில் சந்தேகமே இல்லை. சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈமானுக்கு இஸ்லாத்தில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. இப்போ ஒரு காஃபிருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மூமினுடைய நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாடு எங்களுக்கு தெரியும். எனவே ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மறுமையினுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நம்பிக்கை, அந்த ஈமான் அவனுடைய கல்வில இருக்குது. எனவே இந்த ஈமானுக்கு அல்லாஹு தஆலா மதிப்பளிக்கின்றான். இந்த ஈமானுக்கு மார்க்கத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. எங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் பெரிய பயங்கரமான படுபாவங்களை செய்தாலும் கூட இந்த ஈமானை வச்சு நரகத்திலிருந்து அவனுக்கு தப்பிருக்கிறது சான்ஸ் இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, அதாவது ஷஃபாத்து செய்பவர்கள் எல்லாம் ஷஃபாத்து செய்வார்கள். என்ன, அதாவது நரகத்தில் இருந்து சூனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக மூமீன்கள், நபிமார்கள், இப்படி பலர்களும் ஷஃபாத்து செய்வார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய ஒரு ஷஃபாத் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய ஒரு பரிந்துரை இருக்கின்றது. அது என்ன? அல்லாஹ் ஒரு சாரார நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்தில் போடுவானாம். ஒரு சாரார நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்தில் போடுவான். இவர்கள் யார் என்றால் சொன்னார்கள், லம் யஅமலு அமலன் கத், எந்த நன்மையும் லைஃப்ல செய்யாதவன். செஞ்சதெல்லாம் என்னதான், படுத்ததும் பாவம், அவன் முழிச்சிருந்ததும் பாவம், அவன் நடந்ததும் பாவம், அவன் ஓடினதும் பாவம், இருந்ததும் பாவம், எல்லாம் பாவம் தான் லைஃப். ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் என்ன, கல்புல அந்த ஈமான் மட்டும் என்ன இருந்தது, அல்லாஹ்வை என்று வேறொருவரை கடவுளாக தெய்வமாக நம்பாத அந்த கொள்கை. யாருக்கும் லைஃப்ல என்ன செய்யல, அவர் தலையை சாய்க்கல, அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய ரப்பு என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்தில் எஞ்சிருந்தது. நபி அவங்க சொல்றாங்க, இந்த ஈமானுக்காக அல்லாஹ் என்ன செய்வான், எந்த நன்மையும் செய்யாத ஒரு சாராரை நரகத்திலிருந்து எடுத்து என்ன செய்வான், சுவனத்தில் நுழைவிப்பான். அவர்களிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், உள்ளத்தில் ஈமான் மட்டும்தான். உள்ளத்தில் ஈமான் மட்டும்தான். அப்ப சகோதரர்களே, அந்த ஈமானுக்கு பெரிய ஒரு வெளிவு இருக்குது. அது சாதாரணம் இல்லை. அது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், மறுமையில் காஃபிர்கள் அங்கலாய்வார்களாம், கவலைப்படுவார்கள். ஆஹா, நாங்களும் முஸ்லீமாக இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன, இப்ப இங்க பனிஷ்மெண்ட் வழங்கப்பட்டாலும் கடைசியில் ரிலீஸ் கிடைக்குது. எதுக்கு? ஈமானுக்கு ரிலீஸ் கிடைக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் எவ்வளவு பெரிய பாவம் செய்த மனிதனையும் மன்னித்து அவன் சுவனத்தில் நுழைவிக்கலாம். அல்லாட்ட போய் யாரும் நீ ஏன் இப்படி செஞ்ச, அவன் தான் ஒரு படு பாவியாச்சே, அவனை போய் சொர்க்கத்தில் நுழைவிக்கிறாய் என்று சொல்லி கேள்வி கேட்கணுமா? என்ன, யாரும் ஒன்றும் பேச முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அவன் செய்வது பற்றி யாரும் விசாரணை செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அவன் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சிருப்பானோ சமயத்தில் அந்த அநியாயக்காரர்களை இவன் இப்படியெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறான். சகோதரர்களே, அவனை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்புவது என்பது அல்லாஹ்வுடைய தனி உரிமை. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நஷ்டஈடு கொடுப்பான். நீங்க பாதிக்கப்பட்டீங்களா, உங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், நஷ்டஈடு தருகிறேன் என்று அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பான். எனவே ஒரு மூமீன் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய மதிப்பு அது இவ்வளவு என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரியும், ஈமானுக்குள்ள அந்த பெருமதியை காட்டக்கூடிய சட்டங்கள்ல ஒன்றுதான், ஒரு யூத கிறிஸ்தவ பெண்ணை என்ன செய்யலாம், ஒரு முஸ்லீம் முடிக்கலாம் என்று மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. அப்படித்தானே? யூத கிறிஸ்தவ பெண்களை என்ன செய்யலாம், மூமீன்கள் முடிக்கலாம். அதற்குரிய நிபந்தனைகள் உண்டு, அதை வேறொரு டைமில் விளங்கப்படுத்துவோம். அப்ப யூத கிறிஸ்தவ பெண்களை முடிக்கலாம் என்று அனுமதி அளித்த மார்க்கம், யூத கிறிஸ்தவ ஆண்கள் முஸ்லீம் பெண்களை முடிப்பதற்கு அனுமதித்ததா என்றால் அனுமதிக்கல.
இல்லைங்கச்சா. இப்போ அவன் கேள்விப்பட்ட என்ன கேட்பான், அது என்ன உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமானு கேட்பான். இல்லைங்கச்சா. இது அல்லாஹு தஆலா மூமீன்களுக்கு அனுமதித்தான் என்ன, யூத கிறிஸ்துவ பெண்களை திருமணம் செய்வதற்கு. திருமணம் செய்தால் சகோதரர்களே ஆண் என்ற வகையில் கண்ட்ரோல் இவருடைய கையில் இருக்கும். அந்த பெண் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு யூத கிறிஸ்தவ ஆணை ஒரு முஸ்லிம் பெண் திருமணம் செய்தால் என்ன நடக்கும்? சமயத்தில் இந்த பெண் என்ன செய்யலாம், இஸ்லாத்தை துறந்து வெளியே செல்லலாம். எனவே அல்லாஹு தஆலா ஈமானுக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள். எங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு யார் போகலாம், மூமீன்கள் மட்டும்தான் போகலாம், காஃபிர்கள் யாரும் போக முடியாது. அது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வந்தாலும் சரி என்ன செய்யலாது, மக்காவுக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்டால் அனுமதி உண்டு. இஸ்லாத்திற்குள் நுழைந்தால், இஸ்லாத்திற்குள் வந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் போகலாம், அப்படித்தான் சொல்லப்படும். அப்போ எனவே ஈமானுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அப்படி ஒரு பெரிய வெலிவேஷனை வைத்திருக்கிறான். அந்த வகையில் தான் ஒரு மூமின் ஒரு காஃபிரை கொலை செய்தால் அவர்களுடைய இருவருடைய விசுவாசத்தில் என்ன வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் மூமீன்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அல் முஃமினூன் ததகாஃபஉ திமாஉஹும் என்றார்கள். மூமீன்கள் எல்லோருடைய உயிரும் ஒரே அந்தஸ்தில் உள்ளதுதான், அவர்களுடைய உயிரில் என்ன வித்தியாசம் கிடையாது. ஆனால் காவிர்கள் மூமீன்கள் என்று வருகின்ற போது அங்கு அல்லாஹ் வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின், ஒரு காஃபிரை கொலை செய்த மூமின் கொல்லப்படக்கூடாது என்று சட்டம் சொன்னார்கள். இப்போ அதே போல் எங்களுக்கு தெரியும், உலமாக்கள்கிட்ட இன்னும் ஒரு கருத்து தான். அதாவது ஒரு தந்தை மகனை கொலை செய்தால் மகனை கொலை செய்த தந்தையை கொல்வதா இல்லையா, இது விஷயத்தில் பலத்த கருத்து வேற்றுமை உலமாக்கள்கிட்ட இருக்கு. சகோதரர்களே, பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் கொல்லப்பட மாட்டான் என்றதுதான். அதாவது ஒரு மகனை கொண்ட தந்தையை என்ன செய்யப்பட மாட்டாது, கொல்லப்பட மாட்டாது. இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. இது சம்பந்தமாக ஒரு சில ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ்கள் நம்பகமானதா இல்லையா என்பதில் சர்ச்சை இருக்கின்ற காரணத்தால உலமாக்கல்ல இன்னும் ஒரு சாரார் இல்லை, அந்நஃப்ஸு பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர் என்ற சட்டத்தில் அதுவும் அடங்கும், உயிருக்கு உயிர் என்ற சட்டத்தில் அதுவும் அடங்கும். எனவே கொல்லத்தான் வேண்டும். தந்தை மகனை கொண்டாலும் அந்த தந்தை என்ன செய்யப்படுவார், கொல்லப்படுவார். ஆனால் பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னண்டா, இல்லை, கொல்லப்பட மாட்டார். அதற்கு பல்வேறு நியாயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு மகன் தன்னுடைய தந்தையை பற்றி முறையிடுகிறார். அப்போ ரசூல் சொன்னாங்க, அந்த வமாலுக லி அபீக. அப்போ வாப்பா பாருங்களேன், சும்மா சல்லிய பரான்றாருன்னு சொல்லி என்ன, வாப்பா தன்னுடைய பணத்தை தன்னை கேட்காம எடுக்கிறாருன்னு சொல்லி மகன் முறையிடுகின்றார். எனக்குச்சா நபி அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா அவரை பிடிச்சி போலீஸில் கொடுன்னு சொல்லல, டேய் நீயும் உன்னுடைய பணமும் உன் வாப்பாக்கு தான் சொந்தம்ட்டாங்க, நீயும் உனது சொத்தும் உன் தந்தைக்குத்தான் சொந்தம். அப்போ எனவே இந்த முறைப்பாடெல்லாம் இங்கே செய்யப்படக்கூடாது. அப்போ தந்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும். அப்போ எனவே ஒரு மகனுடைய அந்தஸ்தை விட தந்தையினுடைய அந்தஸ்து பெரிது என்ற வகையில். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பெற்றோர்கள் விஷயத்தில் மிக கடுமையான வார்த்தைகளை, அவர்களுக்கு விஷயத்தில் நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பாவிக்கக்கூடாது, மிக பணிவோடு அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் தந்தை மகன் விஷயத்தில் கொல்லப்பட மாட்டார் என்ற கருத்தை பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், அந்த கருத்தை நேரடியாக சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால உலமாக்கல்ல இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், இல்லை தந்தையையும் என்ன செய்யணும். ஏன்னா இந்த சட்டம் பொது சட்டம், இந்த பொது சட்டத்தில் உறுதியான ஆதாரம் என்று நாங்கள் விதிவிலக்கு அளிக்க முடியாது. இப்போ எங்களுக்கு தெரியுமா, சவுதியில் வாழ்ந்து பிறந்த ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் அந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். தந்தையை மகனுக்காக கொல்லப்படும் என்கிறார்கள், மகன் கொண்டால் கொல்லப்படும். அவங்க ஏன் சொல்கிறாங்க, முதலாவது ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது, நேரடியாக ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இல்லை. அடுத்தது ஒரு தந்தை மகனை கொலை செய்கிறான் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் வலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை கொல்லாதீர்கள் சட்டம் பண்ண, சட்டத்தை மீறுறான் இவன், சட்டத்தை என்ன செய்கின்றான், மீறுகின்றான். அப்போ எனவே பிள்ளைகளை பராமரித்து பாதுகாக்க வேண்டிய இந்த தந்தை இவர் பிள்ளை விஷயத்தில் அத்துமீறார் என்று சொன்னார், இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவரை இந்த சட்டத்துக்கு உட்படுத்தணும், அவரை இந்த சட்டத்துக்கு என்ன உட்படுத்தணும். இல்லாட்டி வாப்பமாறு என்ன செய்வாங்க, கோபம் வர்ற நேரம் இவனை கொண்டா என்னைய கொல்ல மாட்டாங்க தானே என்று சமயத்தில் என்ன செய்யலாம், அப்படி ஆத்திரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே சட்டம் இவர்களுக்கும் பொதுவானது என்ற கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி நடந்தால் கோர்ட்டில் என்ன செய்வாங்க,
அதற்குரிய காரண காரியங்களை ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள். சகோதரர்களே, அடுத்ததாக இதில் உள்ள இன்னொரு சட்டம் தான், ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். எப்படி கொலை செய்யப்படுகிறார்? கொலை செய்தவர்கள் ஒரு ஆள் இல்லை, ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? கொலை செய்கிறார்கள். அப்போ 4-5 பேர் சேர்ந்து கொலை செய்தால் இப்போது இந்த 4-5 பேரையும் மொத்தமாக கொல்றதா, 4-5 பேரையும் மொத்தமாக கொல்லுவதா, அல்லது அவர்களிடம் தென்ற குற்றம் பெறுவதா? இப்போ எங்களுக்கு தெரியும், உலமாக்கல்ல ஒரு சாரார் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் என்றுதான் மார்க்கம் சட்டம் சொல்கின்றது, எனவே என்ன செய்ய முடியாது, ஒருவருக்கு ஒருவர் என்ற காரணத்தினால பலர் கொண்டிருந்தால் கொல்ல முடியாது. ஆனால் வேறு சில அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், இல்லை, ஒருவரை பலர் கொண்டாலும் என்ன செய்யணும், பலர் கொண்டாலும் கொல்லத்தான் வேண்டும். எனக்கு தெரியும், அதுவால் பயான் என்ற தஃப்சீரில் அவருடைய ஆசிரியர் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். இந்த இடத்துல சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தலன்னு வைங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து ஒருவரை கொண்டால் அந்த 2 பேர் கொலை செய்யப்பட மாட்டார்கள் என்றிருந்தால், கொலை செய்கிறவன் எல்லாம் என்ன செய்வானா, துணைக்கு 2 பேரை சேர்த்துக்கொள்வான். கொலை செய்கிறவன் எல்லாம் என்ன செய்வான், தனக்கு துணைக்கு 2 பேரை சேர்த்துக்கொள்வான். என்ன, சட்டத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்று வந்தால் தான் என்ன செய்யப்படும், சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 2 பேர் என்று வந்தா அங்க சட்டத்தில் இடம் இல்லை என்றதால என்ன செய்வார்கள்? எனவே அன்னன் நஃப்ஸ் பின் நஃப்ஸ் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் உயிருக்கு உயிர் 10 பேர் சேர்ந்து ஒரு உயிரை கொன்றால் 10 பேரும் கொலைக்காரர்கள் தான். 10 பேரும் என்ன, கொலைக்காரர்கள் தான். எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் யமன்ல நடைபெற்ற ஒரு கொலை சம்பந்தமாக விவரம் வந்தபோது சொன்னார்கள், முழு சன்ஆ வாசிகளும் சொன்னார்கள், லவ் தமால அலா கத்லி அஹ்லு சன்ஆ, சன்ஆ வாசிகள், யமனுடைய தலைநகரம் சன்ஆ, அங்குள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த கொலையை செஞ்சா அவ்வளவு பேரையும் நான் கொல்லுவேன்டாங்க, அவ்வளவு பேரையும் என்ன செய்வேன், நான் கொல்லுவேன் என்று சொன்னார்கள். எனவே பலர்கள் சேர்ந்து கொண்டாலும் கூட அது குற்றம்தான். எனவே அவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், தண்டனைக்குரியவர்களாக மாறுவார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் கொலைக்கு கொலை என்ற சட்டத்தை சொல்லி போட்டு பிறகு கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, இன்னும் என்ன செய்கின்றான், காயங்களுக்காகவும் அதாவது பழிக்கு பழி என்பது இருக்கின்றது. ஒருவருடைய கண்ணை குத்தினார்னு சொன்னால் சேம் அதற்கு சரியான முறையில் அவர் எப்படி செஞ்சாரோ அப்படியே அவருடைய கண்ணும் என்ன செய்யப்படும், குத்தப்படும். வலது கண்ணை பொட்டையாக்குனாரா, இவருடைய வலது கண் என்ன செய்யப்படும், பொட்டையாக்கப்படும். வலது காதை வெட்டி விட்டாரா, இவருடைய வலது காது என்ன செய்யப்படும், வெட்டப்படும். எனவே இந்த உறுப்புகளை, சொல்லப்பட்ட உறுப்புகளை தாண்டி, கால் சொல்லப்படலை, கை சொல்லப்படலை, ஒருத்தண்ட கையை வெட்டிட்டான், ஒருத்தண்ட காலை வெட்டிட்டான், அல்லாஹ் மூக்கையும் காதையும் பல்லையும் தான் சொல்லிக்கிறான். அதனால் அப்படி சட்டம் எடுக்கிறது இல்லை. அல்லாஹ் சில உறுப்புகளை சொல்லியிருக்கின்றான், ஏனைய உறுப்புகளுக்கும் அதே சட்டம் தான். ஒருவருடைய காலை ஒருவர் வெட்டிவிட்டார்னு சொன்னால் வெட்டியவருடைய கால் என்ன செய்யப்படணும், வெட்டப்பட வேண்டும். எனவே பழிக்கு பழி வாங்குதல் என்பது உயிரில் இருப்பது போன்று உறுப்புகளிலும் இருக்கின்றது, உயிரில் இருப்பது போன்று உறுப்புகளிலும் இருக்கின்றது. சகோதரர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கம், ரைட்டா, தனி மனிதர்கள் அல்ல. ஒருவருடைய காலை ஒருவர் வெட்டிட்டார் என்று சொன்னால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு என்ன செய்யப்படும், பிறகு இவர் குற்றவாளியாக இருந்தால், இப்போ சமயத்தில் ஒருவர் என்ன செய்திருக்கலாம், வாளை தூக்கி அவரை வெட்டுறதுக்காக ஓங்குன இதில் அது மிஸ் ஆகி இவருக்கே பட்டு இவரோட கை வெட்டி படிச்சுட்டு வைங்க. இப்போ யார் வெட்டினது, இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்ன கையை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி. விசாரணையில் என்ன விளங்க வருது, இல்லை இவரை என்ன செஞ்சுக்கிறாரு, இவருடைய தாக்குதல் தான் இவருக்கு ரிட்டர்ன் வந்திருக்குது. எனவே அரசாங்கம் அதை விசாரிக்கும், கோர்ட்டில் நீதிபதிகள் இருப்பார்கள், சாட்சிகளை வைத்து தான் என்ன செய்வார்கள், இந்த முடிவுகளுக்கு வருவார்கள். சரி, அல்லாஹு தாலா இவ்வாறு கொலைக்கு கொலை, உறுப்புகளுக்கு உறுப்பு பழிவாங்கப்படும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்கின்றான், ஃபமன் தஸத்தக பிஹி ஃபஹுவ கஃபாரத்துல்லா, யார் மன்னிப்பார்களோ அது மன்னிப்பவருக்கு என்ன பரிகாரமாக அமையும் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, குர்ஆனுடைய சட்ட பகுதிகளை எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள், எங்கெல்லாம் அல்லாஹ் தண்டனையை சொல்கின்றானோ அதுக்கு பிறகு மன்னிப்பையும் சொல்றான். யார் மன்னிச்சிட்டாங்களோ என்ன, இப்போ உதாரணமாக ஒருவர் கையை பறி கொடுத்தார், இவருக்கு ரைட்ஸ் இருக்குது, சரி பழிக்கு பழி வாங்க தேவையில்லை, எனக்கு என்ன செய்யுங்க, தென்ற குற்றம் தாருங்கள் என்று கேட்கலாம், அதற்குரிய நஷ்ட ஈடு கேட்கலாம். சரி, நஷ்ட ஈடும் வானம், அவருடைய பழிக்கு பழி வாங்குதலும் வேண்டாம் என்று மன்னித்து விடுவதற்கும் ரைட்ஸ் இருக்கு இவருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்றான், ஃபமன் தஸத்தக பிஹி,
யார் மன்னித்து விட்டாரோ, சதக்கா என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கின்றான். இப்போ உலமாக்கள் இதில் ரெண்டு அர்த்தத்தை சொல்கிறாங்க. இது ரெண்டு விதமான கருத்தை சொல்கின்றது இந்த ஆயத்து. ஃபஹுவ கஃபாரத்துல்லா, அது தென்ற குற்றம் பரிகாரமாக அமைந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, யாருக்கு பரிகாரம்? அதாவது குற்றம் செய்தவருக்கு பரிகாரமா அல்லது குற்றம் செய்யப்பட்டவருக்கு பரிகாரமா? மன்னிக்கிறது யாரு? குற்றம் செய்யப்பட்டவர் தான் மன்னிக்கிறாரு. அதாவது தாக்கப்பட்டவர் மன்னிக்கிறார். இப்ப தாக்கப்பட்டவர் மன்னித்தால் இதனால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு என்ற அர்த்தமா, குற்றம் செய்தவருக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு என்ற அர்த்தமா, அல்லது தாக்கப்பட்ட இவருடைய பாவங்களுக்கு மன்னிக்கிறதால இவ்வாறு இவர் விட்டு கொடுக்கிறார் தானே, அதனால இவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பா? எனவே ரெண்டு கருத்துக்கும் இந்த வசனம் என்ன, இவருக்கு மன்னிப்பு என்ற அர்த்தத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப இவரே மன்னிச்சிட்டார் என்று சொன்னா இவரை விட கிருபையாளன் கருணை மிக்கவன் தான் யாரு? அல்லாஹ். எனவே அல்லாஹ் அதை விட அதிகமாக என்ன, அடே யாரு குற்றத்துக்கு ஆளாகினானோ அவனே மன்னிச்சுட்டான் அல்லாஹ் தண்டிப்பானா என்ன? அப்ப எனவே குற்றத்துக்கு ஆளான மனிதர், பாதிக்கப்பட்ட மனிதர் என்ன செய்கிறார்? மனம் வந்து மன்னிப்பு வழங்குகிறார் என்றால் அவருக்கும் அது மன்னிப்பாக ஆகிரும். யார் குற்றம் செய்தாரோ அவருக்கு அல்லாஹ் இடத்துல என்ன, அதுக்கு மன்னிப்பாக ஆகிவிடும். அப்ப இவருக்கும் கூட இவருடைய பாவங்களுக்கு என்ன செய்யும், அது மன்னிப்பாக ஆகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி கடைசியாக ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டு சட்டம் தீர்ப்பளிக்கவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, ஏற்கனவே உள்ள ஆயத்தில் அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யாரெல்லாம் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை வைத்து ஆட்சி செய்யவில்லையோ அல்லது அல்லாஹ் இறக்கிய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். பிறகு இங்கே அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும் குஃபுர் என்பது பெரிய குஃபுர், சின்ன குஃபுர் என்று இரு வகை இருக்கிறது என்று சொன்னோம். இப்போ அநியாயம் என்று வருகின்ற போதும் குஃபுருடைய மீனிங்கில் உள்ள அநியாயமும் இருக்குது. அநியாயம் செய்தான்டா காஃபிரான பாவம் செய்தான் என்ற ஒரு அர்த்தமும் என்ன, ரெண்டு அர்த்தமும் இருக்கின்றது. பொதுவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த மூணு வார்த்தையும் அல்லாஹ் மூன்று விதமாக சொல்கின்றான். யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல் செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல் செய்யவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தீயவர்கள் பாவிகள் என்று சொல்கின்றான். அப்ப இங்கு சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய அந்த குற்றம் அல்ல. எப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த குற்றத்துக்கு ஆளாகுவார் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த சட்டங்களை அவமதித்தால், இந்த சட்டம் பொருத்தமில்லை என்றார். இந்த காலத்துக்கு இந்த சட்டம் என்ன பொருத்தமில்லை, இதை விட எங்கட நாட்டு சட்டம் நல்லது அப்படின்றார். அல்லது இந்த சட்டங்கள் மீது வெறுப்பு கொள்கிறார், வெறுப்பு கொண்டு இதை நடைமுறைப்படுத்தாமல் விடுகின்றார், அல்லது இந்த சட்டங்களை விட வேறு சட்டங்களை பெரிதாக கருதுகின்றார் என்றால் அந்த நிய்யத்துள்ள மனிதன், அந்த சிந்தனையுள்ள மனிதன் காஃபிராகுவான். இல்லை, ஏற்றுக்கொள்கிறார், சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார், அதுதான் சரி என்றும் கருதுகிறார், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்கிறார், இல்லை அதை செயல்படுத்துகிறார் இல்லை என்றால் இவருக்குரிய சட்டம் என்ன, இவர் பாவி என்ற சட்டத்தில் தான் அடங்குவார். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன் ஸாலிமூன் ஃபாசிகூன் சொன்னது இவர்கள் பாவிகள் என்ற அர்த்தத்தில் தான். விளங்கிச்சா? இவர்கள் பாவிகள், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடியவர்கள் அல்ல என்ற அர்த்தத்தில் தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை என்ன சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா வகஃபைனா அலா ஆசாரிஹிம் என்று ஆரம்பிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், நாம் விளங்கப்படுத்தலாம். எனவே சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த குற்றவியல் சட்டங்களை படித்து தெளிவுள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இவ்வாறான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஞானம், அந்த அறிவுள்ள மூமீன்களாக முஸ்லீம்களாக நாம் எமது வாழ்க்கையில் வாழ வேண்டும். சகோதரர்களே, குர்ஆனுடைய பல சட்டங்கள் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை கற்று நாம் தெரிய வேண்டும். இதற்கு நாம் குர்ஆனை படிக்க வேண்டும். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உபதேசம்தான், நாளாந்த வாழ்க்கையில் அல் குர்ஆனுடைய தமிழாக்கம் அல்லது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, எனக்கு எந்த பாஷை நல்ல பரிச்சயமோ அந்த பாஷையில் குர்ஆனை நாளாந்தம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, உண்மையில் தொடர்ச்சியாக நாம் வாசித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் கொஞ்சம் விளக்கம் குழப்பம் மாதிரி, விளங்காத மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத்தை தருவான், நாம் விளங்கிக் கொள்வோம்.
எனக்கு குர்ஆன் அல்லாஹு தஆலா விளங்க முடியாத ஒரு புதையலா என்ன செய்யல, அதை இறக்கி வைக்கல. அது விளங்கக்கூடிய அந்த ஸ்டைலில் தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான். எனக்கு அப்போ எனவே தொடர்ச்சியாக நாம் படிப்போம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வசனத்தில் நமக்கு சந்தேகம் என்றால் விளக்கமின்மை, குர்ஆனில் சந்தேகப்படல, ஏன்னா விளக்கமின்மை என்ற ஒரு நிலை இருக்குமானால் அப்போது நாம் என்ன செய்யலாம், மார்க்கத்தை படித்த உலமாக்கள் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் முன்னொரு காலத்தில் மக்கள் தேடிப்பாங்க, இன்றைய காலும் கையும் உலமாக்கள் நிறைஞ்சிக்கிறாங்க. அப்படித்தானே ஒவ்வொரு கோல் என்ன செய்யலாம், 100 ஆலிம்களோட ஒரே நேரத்தில் பேசலாம் என்ற அளவுக்கு நிலைமை இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி கேட்டால் என்ன செய்வாங்க, இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன என்று கேட்டால் விளக்கி சொல்வார்கள். எனவே குர்ஆனை தொடர்ச்சியாக படிப்பதற்கும் அதை விளங்குவதற்கும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.